அன்பு இதயங்கள் அனைவருக்கும் இனிய இனிய வணக்கங்கள். கொத்து கொத்தாக அதிமுகவுல இருந்து தாவேகாவில் ஐக்கியமாகிட்டு இருக்காங்க. இப்போ கூட லேட்டஸ்டாக 2 முன்னாள் அமைச்சர்கள், 2 விஜயபாஸ்கர்களும் தாவேகாவில் சிட்டிங் அமைச்சர்கள் முன்னிலையில் ஐக்கியமாகி இருக்காங்க. ஏற்கனவே கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட முன்னாள் அமைச்சர்களும் தாவேகாவில் ஐக்கியமாகி இருக்காங்க. எங்கே கோட்டை விடுகிறார் எடப்பாடி? என்ன நடந்துட்டு இருக்கு அதிமுகக்குள்ளார? ஒரு 7-8 விமர்சனங்களை அடுக்குறாங்க. ரத்தத்தின் ரத்தங்களும் அதிமுகவுடைய நலம் விரும்பிகளும் இதெல்லாம் சரி செய்தால் மட்டும்தான் அதிமுகவுக்கு எதிர்காலம், எடப்பாடிக்கும் எதிர்காலம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்தில் எடப்பாடி இதெல்லாம் சரியா செஞ்சதால தான் இன்றைக்கும் உயிர்ப்போட அதிமுக இருக்கு அப்படின்னு அவருக்கு ஆதரவான குரல்களும் வந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் திருந்துவாரா எடப்பாடி அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடிக்கு துரோகம் செய்வதை நிறுத்துவாங்களா அப்படின்னு எதிர்கேள்விகளும் வந்துட்டு இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு அதிமுகவை சுற்றி? இந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். தாவேகாவில் ஐக்கியமாகும் மாஜிக்கல் அப்செட் அதிமுக, கோட்டை விடும் எடப்பாடி, திருந்துமா தலைமை? பொதுவாக வீக்கெண்டு விழாக்களை தான் தாவேகா முன்னெடுத்துட்டு இருந்தாங்க, இணைப்பு விழாக்களை. அது ஒரு தொடக்கம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த முறை கொஞ்சம் மாறி இந்த மாதத்துடைய 2ஆம் நாள் 2ஆம் தேதியே ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம். அதாவது அதிமுகவிலிருந்து கொத்து கொத்தாக தாவேகாவில் ஐக்கியமாகி இருக்காங்க. முக்கியமாக 2 முன்னாள் அமைச்சர்கள், திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர், திரு சி. விஜயபாஸ்கர் 2 பேருமே இங்க எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சவங்க. அதிகாரப்பூர்வமாக தாவேகாவிலையும் ஐக்கியமாகி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம முன்னாள் அமைச்சர்கள் எஸ். வளர்மதி அவர்கள் திருச்சி, அப்புறம் திரு எம்.எஸ். ஆனந்தன் அவர்கள், அப்புறம் சில முன்னாள் எம்எல்ஏக்கள், கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட அதிமுக ரத்தத்தின் ரத்தங்கள் பெரும் பட்டாளத்தோடு போய் பனையூர் பார்ட்டியில ஐக்கியமாகியிருக்காங்க, தாவேகாவில் ஐக்கியமாகியிருக்காங்க. போனவங்க கடுமையான விமர்சனங்களையும் அதிமுக மேல, அதிமுக தலைமை மேலேயும் அடுக்கியிருக்காங்க. சரி, எங்கே தவறியது அதிமுக? எங்கே கோட்டை விட்டார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி? 2 விஜயபாஸ்கர்களுமே அதிமுகவுடைய தலைமைத்துவம் சரியில்லை. குறிப்பா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவரு அதிகாரத்துவத்தோடு செயல்பட்டாரு, யார் சொல்றதையும் கேட்கல அப்படிங்கிற இந்த முக்கியமான புகாரை வாசிச்சிருக்காங்க. 1. 2வது, விராலிமலை சி. விஜயபாஸ்கர் அவர் பேசுறப்ப நாங்க தேர்தலுக்கு முன்னாடியே தாவேகாவோடு கூட்டணி அமைச்சா ஆட்சி மாற்றம் ஏற்படும்னு சொன்னோம், அதை தவற விட்டாரு எடப்பாடி. தேர்தல் ரிசல்ட் எல்லாம் வந்த பிறகும் நம்ம தாவேகா ஆட்சிக்கு சப்போர்ட்டிவா இருப்போம், ஆதரவு கொடுப்போம்னு சொன்னோம், அதையும் எடப்பாடி மறுத்துட்டாரு. இந்த 2 காரணங்களும் இன்னைக்கு அதிமுக பின்னோக்கி போறதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு அடுக்கியிருக்காரு. இதன் தொடர்ச்சியாகவே மற்றொரு முக்கியமானது 3வது புகார். அதுதான் திமுகவோடு அதிமுக கூட்டு சேர ட்ரை பண்ணாங்க, அவங்க தயவோடு எடப்பாடி பவருக்கு வரணும்னு நினைச்சாரு அப்படின்னு அந்த முக்கியமான அஸ்திரத்தை இந்த 2 பேரும் ஏவ தவறல. இப்படி அடுக்கடுக்கான ஏடிஎம்கே அட்டாக்க தொடர்ந்தாங்க. இதுல முக்கியமாக போன திமுக ஆட்சி காலத்திலேயே தற்போதைய மினிஸ்டர் திரு கே.ஏ. செங்கோட்டையன் இங்கிருந்து தாவேகாவில் ஐக்கியமானாரு அதிமுகவுல இருந்து. இப்ப கிட்டத்தட்ட அவரோடு சேர்த்து 9க்கும் மேற்பட்ட முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள் இங்க தாவேகாவில் ஐக்கியமாகி இருக்காங்க. அதாவது திமுக ஆட்சி காலத்திலும் தாவேகா ஆட்சி காலத்திலும் இதுல பார்த்தோம்னா திமுகவை தோற்கடிச்சிருச்சு தாவேகான்னு சொல்லலாம். ஏன்னா திமுகவில் போயிட்டு ஐக்கியமானவங்க அப்படின்னு பார்த்தோம்னா 3 பேர் தான். முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ. பன்னீர்செல்வம், திரு வைத்திலிங்கம், திரு மனோஜ் பாண்டியன், அப்புறம் ஒரு சிலர் சரியா இல்லை. ஆனா இப்போ பார்த்தோம்னா இந்த 1.5 மாத காலத்துக்குள்ளார கொத்து கொத்தாக அதிமுக கிட்டத்தட்ட 9 பேர் தாவேகாவில் ஐக்கியமாகி இருக்காங்க. இது எல்லாமே எடப்பாடி என்கிற ஒரு நபரால ஏற்பட்ட ஆபத்து தான் அதிமுகவுக்கு. இதற்கடுத்து 5வது பாயிண்டாக பார்த்தோம்னா இவங்க தொடர் சண்டையால அதிமுக சிதறிக்கிட்டே இருந்ததால அதிமுகவுடைய வாக்காளர்கள் ரத்தத்தின் ரத்தங்கள் ஒரு சோர்வு ஏற்பட்டது அவங்க கிட்ட. அவங்களால போயிட்டு திமுகவை எதிர்த்தே அவங்க பயணிச்சிட்டு இருந்ததால திமுக
திமுகவுக்கு போய் மாற்றி வாக்கு செலுத்த முடியல. அப்போ ஒரு புதிய சக்தி தற்போதைய முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் அவரு தன்னை எம்ஜிஆருடைய வழியில பயணிக்கக்கூடியவராக தன்னை அவர் முன்னிறுத்துறாரு. தொடர்ந்து இவங்கெல்லாம் தொடர்ந்து அந்த பரப்புரையை முன் வைக்கிறப்ப ஒரு பாதி வாக்குகள் இந்த பக்கமும் தாவேக்காவுக்கும் ஸ்பிளிட் ஆனது. சுருக்கமா சொல்லணும்னா தங்களுடைய மரபார்ந்த வாக்காளர்களுடைய வாக்குகளை இழந்த அதிமுக அந்த வாக்குகளை திரட்டி கொடுத்து கொண்டிருந்த தளபதிகளையும் முன்னாள் அமைச்சர்களையும் முன்னாள் எம்எல்ஏக்களையும் சில சிட்டிங் எம்எல்ஏக்களையும் அதிமுக இழந்திருக்கு. காரணம் எடப்பாடி என்கிற தலைமை அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், 6வது பாயிண்ட், எடப்பாடி அவர்கள் ஒரு பிரதேச தலைவராகத்தான் போன திமுக 5 ஆண்டு ஆட்சியில் அவர் இருந்தார். அவருடைய வெற்றின்னு பார்த்தோம்னா மேற்கு மண்டலம் அப்புறம் வட மாவட்டங்கள்ல கொஞ்சம். இதுக்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்னா சமுதாய வாக்குகள் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் தான் சார்ந்த கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாய வாக்குகள், இன்னொரு பக்கம் வன்னியர் சமுதாய வாக்குகளை அடர்த்தியா பெற்றிருந்தார். அந்த தொகுதிகள் அங்க பெரும்பான்மையா அவங்க இருக்கக்கூடிய தொகுதிகளில் முழுமையான வெற்றியை அவங்க பெற்றிருந்தாங்க. இந்த வெற்றியை உறுதிப்படுத்துறதுல முக்கியமான பங்கு முன்னாள் அமைச்சர்களான திரு சி.வி. சண்முகம், திரு எஸ்.பி. வேலுமணி அவங்களுடைய பங்கு இருந்தது, திரு தங்கமணி. ஆனா இன்னைக்கு எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு தெரியும். ஒரு பக்கம் சி.வி. சண்முகம் அவரு கட்சியுடைய தொடர்பு எல்லையிலேயே இல்லை. இன்னொரு பக்கம் எஸ்.பி. வேலுமணி எதிர்த்து வாக்களிச்சார், அப்புறம் கடிதம் கொடுத்தாரு, சேர்ந்தாரு, இப்ப மறுபடியும் போர்க்கொடிய தூக்கி இருக்காரு. அப்ப தங்களுடைய பிரதானமான அந்த வாக்கு வங்கியும் அதை திரட்டி கொடுத்தவர்களும் எதிராக இருக்கிறதால இனி அதை இழக்கக்கூடிய அபாயம் எடப்பாடிக்கு இருக்கு. அதற்கடுத்து மிக முக்கியமாக இந்த 2026 தேர்தலிலேயே மேற்கு மண்டலத்துல பெரும் பகுதி, உதாரணமா சொல்லணும்னா கோவை மாவட்டத்துல ஒரே ஒரு தொகுதி திரு எஸ்.பி. வேலுமணி தொண்டாமுத்தூர் மட்டும்தான் வெற்றி அடைஞ்சாரு. மீதி எல்லாம் திமுக தாவேகா கிட்ட இழந்தாச்சு. இப்ப எடப்பாடி அவர்களுக்கு ஒரு 47 எம்எல்ஏக்களை தொடக்கத்துல கொடுத்ததுன்னா அதுல பெரும்பான்மை பார்த்தோம்னா இங்க சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், அப்புறம் இந்த சைடு கொஞ்சம் வடகிழக்கு மாவட்டங்கள் தான், சென்னை இந்த கேடிசிசி தவிர்த்து. இதை தான் சி.வி. சண்முகம் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இங்க வன்னியர் சமூக வாக்குகள் பாமக சப்போர்ட்ல அதிகமா எடப்பாடி ஜெயிச்சாரு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் இல்லையா? அது ஏறக்குறைய கொஞ்சம் உண்மைதாங்க. இப்ப பிரதேச தலைவராக இருந்து கடைசியா இப்ப சில மாவட்டங்களுக்கான ஒரு தலைவராக சுருங்கி இருக்காரு. அங்க மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு இருக்கு. அதுலயும் இப்ப 6 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. வெறும் 41 எம்எல்ஏக்கள் தான். இன்னும் ராஜினாமாக்கள் அதிகரிக்கும் அப்படின்னா ஷாக் கொடுத்துட்டு இருக்காங்க, தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக 66 எம்எல்ஏக்கள் போன தேர்தலில் 47ன்னு மாறினுச்சு. அதுவும் இப்ப 41 மாறி இருக்கு. இதுக்கப்புறம் போக போக அது இன்னும் குறையலாம். முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, தன் தொகுதி வெற்றி, தன்னுடைய மாவட்ட வெற்றி, அப்புறம் சில தொகுதிகளுடைய வெற்றிக்கும் மறுபடியும் அவங்க பாமக மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்கணுமா? நாளைக்கு அவங்களும் எந்த நிலைப்பாடு வேண்டுமானாலும் எடுக்கலாம். அப்ப முழுக்க முழுக்க யார் சொல்றதையும் கேட்காம அவர் செயல்பட்டதுதான் இப்படியான ஒரு மோசமான பின்னடைவுக்கு காரணம். இது தொடர்ந்தா அவர் கையில் பிடிச்சு கொண்டு இருக்கிறாரே உறுதியா கெட்டியா அந்த பொதுச் செயலாளருங்கிற அந்த பதவி, அதுக்கே மிகப்பெரிய ஆபத்தா மாறிடும். எடப்பாடி அவர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பலரும் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுகவுடைய தற்போதைய நிலைமை பார்த்தா ரொம்ப அவங்க அப்செட்ல இருக்காங்கிறது தெரியுது. இப்போ அவங்க கொடுத்திருக்கிற பதிலையும் பார்த்தோம்னா திமுகவோடு சேர்ந்த ஆட்சி அப்படின்னு தங்களுடைய நல்வாழ்வுக்காக திரும்ப திரும்ப ஒரே பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வாழ்க வசவாளர்கள் அப்படின்னும் அவங்க ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க, விமர்சிச்சிருக்காங்க. இதுல அட்டாக் பண்ணியிருந்தாலும் கூட கொஞ்சம் ஒரு டிஃபென்ஸ் ஆடுற மாதிரி கொஞ்சம் ஒரு சோர்ந்து இருக்கிறது இந்த அறிக்கையிலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த 6 தொகுதிகள்லையும் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்னும் மனு கொடுத்திருக்காங்க. மூத்த வழக்கறிஞர் மாநிலங்களவை எம்பி திரு இன்பதுரை அவர்கள் அவரு சில விஷயங்களை முன்னெடுக்கிறாரு. இப்படியாக தான் அதிமுகவுடைய ஸ்டெப்ஸ் இருக்கு. அதிமுக குறிப்பா எடப்பாடி தன்னை சுய விமர்சனம் செஞ்சுக்கணும். ஜே அணிகள் அப்படின்னு 2ஆக பிரிஞ்சிருந்தப்பவும் மறுபடியும் 2 அணிகளும் ஒன்று சேர்ந்து அதிமுக அப்படின்னு மாறின பிறகும், ஏன்னா 2 பேருமே முன்னாள் முதலமைச்சர்கள் இல்லையா? அதுக்கப்புறம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஜானகி அம்மா அவர்களுடைய டீம்ல இருந்த பலருக்கும் பொறுப்புகளை கொடுத்தாங்க. அவங்களுக்கு கட்சி தான் முக்கியமா இருந்தது. எடப்பாடி அவர்கள் கட்சி முக்கியம்னு நினைச்சாருன்னா அவருடைய பதவி, பொதுச் செயலாளர் பதவியும் தப்பிக்கும், நாளைக்கு சிஎம் ஆகவும் ஆகலாம், அதிமுக ஆட்சி அமையலாம். இல்லை கட்சி முக்கியம் இல்லாம தன்னுடைய பொறுப்புகள் தன்னுடைய அதிகாரம் முக்கியம்னு அவர் நினைச்சாருன்னா கட்சிக்கும் ஆபத்து, அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கும் அது அழிவை நோக்கி தள்ளும். புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க அவருடைய நலம் விரும்பிகள்.
அட்டாக் ஆதவ் எடப்பாடியின் பதிலடி ரூட் மேப். அதிமுக ஒரு பலகீனமான மோசமான காலகட்டத்தில் இருக்கு அப்படிங்கிறது மறுக்கிறதுக்கு இல்லைங்க. ஆனாலும் அதிமுக கடந்த 2021 கூட்டணி 75 தொகுதிகள், அதிமுக மட்டும் 66. இந்த 2026 அதிமுக மட்டும் 47 தொகுதிகளில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அப்படின்னா முக்கியமா நம்முடைய அரசியல் ஜாம்பவான் ஜெயலலிதா அம்மாவுடைய மறைவுக்கு பிறகும் மோசமான தோல்வியை அதிமுக சட்டமன்ற தேர்தலில் பெறல. அதுக்கு காரணம் ஒன் அண்ட் ஒன்லி எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி க பழனிசாமி அவர் தாங்க. அவருடைய ஓயாத சுற்றுப்பயணம், தீவிரமான பரப்புரை, ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்காம இறங்கி அடிச்சாரு. அப்புறம் முடிஞ்சவரை பலமான கூட்டணியை கட்டினாரு. பாமகவால் நாங்க வெற்றி அடைஞ்சோம், மறுக்கிறதுக்கு இல்லை. அதே போல பாமக இன்றைக்கு 4 எம்எல்ஏக்கள் வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னா அதிமுகவுடைய பங்கு இருக்கு. முன்பு 5ஆகவும் அவங்க வெற்றி அடைஞ்சிருந்தாங்க. அப்புறம் பாஜக 1, தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அதாவது அமமுக அவங்க 1. இவை எல்லாவற்றிலும் எடப்பாடி அவர்களுடைய பங்களிப்பு இருக்கு. என்ன நடந்தது? ஒவ்வொருத்தரும் பதவிக்காகத்தான் வேற ரூட் எடுக்கிறாங்க. உதாரணமா சொல்றோம், முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சராகவும் இருந்தவர். அவரு எங்க அதிமுகவுடைய போட்டி கட்சியான திமுகவில் போய் ஐக்கியமானாரு. அப்போ பவருக்காக தானே, ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப போய் சேர்றாரு. இப்ப சில மாஜி மினிஸ்டர்ஸ் 2 விஜயபாஸ்கர்கள் அவர்களோடு அப்புறம் சிட்டிங் எம்எல்ஏக்கள் மொத்தம் 6 பேர் அந்த பக்கம் போறாங்க. அப்படின்னா என்ன காரணம்? எல்லாமே பதவி தானே. கட்சிக்குள்ளார இருந்த வரைக்கும் யாரையும் மோசமா நடத்தலையே. அவர்கள் அனைவருக்கும் கட்சிக்கான முக்கிய பதவியை கொடுத்து தானே வச்சிருந்தாரு எங்களுடைய பொதுச் செயலாளர். இறங்கி எல்லோரும் வேலை பார்த்திருந்தா நிச்சயமாக ஒரு புதிய பார்ட்டி ஆளுங்கட்சியா மாறுறப்ப வரலாறு கொண்டு இருக்கிற நம்முடைய அஇஅதிமுக ஆளுங்கட்சியா மாறி இருக்காதா? அப்ப அவங்களும் கோட்டை விட்டாங்க தானே, ஒழுங்கா வேலை செய்யல. என்ன சொல்றது அப்படின்னு இறங்கி அடிக்கிறாங்க எடப்பாடி அவங்களுடைய ஆதரவாளர்கள். அதே நேரத்தில் அவங்க வேற ஒரு ரூட் மேப்பையும் எடுக்கிறாங்க. என்னன்னா, இப்ப அதிமுகவுல இருந்து கொத்து கொத்தாக தாவேகா பக்கம் கொண்டு போறது. இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா, ஓப்பனாவே அவர் பேசினாரு, சிட்டிங் அமைச்சரான திரு ஆதவ் அர்ஜுனா. தாவேகா தான் ரியல் அதிமுக, எம்ஜிஆர் அவர்களுடைய கொள்கையோடு அந்த வழியில நாங்க தான் நடந்துக்கிறோம். வீக்கெண்ட் ஆனா இணைப்பு விழாக்கள் நடக்கணும் அப்படின்னா ஏடிஎம்கேவை டார்கெட் பண்ணி அவர் பண்றாரு இல்லையா? இதற்கு எதிராக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களை அட்டாக் பண்ணக்கூடிய அரசியலை தீவிரப்படுத்தணும், அதை ஐடி அணி தீவிரமா முன்னெடுக்கணும் அப்படின்னா அதிமுக முடிவெடுத்திருக்கு. அடுத்து தாவேக்காக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த உள் முரண்பாடுகளை பயன்படுத்தி சமூக வலைதளங்கள்ல தீவிரமாக அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணும். இன்னைக்கு அந்த எதிர்கட்சி இடத்த டிஎம்கே பெற்று இருக்கு. அதை ஓவர்டேக் பண்ணி ஏடிஎம்கேவை கொண்டு போகணும். முக்கியமா ஐடி பெண்களுக்கான ஐடி அணி, பெண்களை அதிக அளவில் பங்கெடுக்க வைக்கிறது, அவங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா இப்ப மீட்டிங்ல கூட ஆலோசனை செஞ்சிருக்காங்க. ஸோ பெண்களுக்கு அதிக முன்னுரிமை வாய்ப்புகள் கொடுக்கறப்ப இழந்த அந்த பெண்கள் வாக்குகள், குடும்பங்கள் வாக்குகளை திருப்பலாம் அப்படின்னா கணக்கு போட்டு செயல்படுறாங்க எடப்பாடி அவர்களுடைய டீம்ங்க அப்படிங்கிறாங்க அவருடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள். ஆக மொத்தத்துல யுத்தம் தீவிரமாக தான் இருந்துட்டு இருக்கு. நம்ம ஒன்று தான் சொல்றோம், தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கிறதால ஒருத்தருடைய புக்ல இருந்து அந்த கோட்டை எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இவர் யாரு அப்படின்னு நிச்சயமாக அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அஇஅதிமுகவுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். எடப்பாடி அவர்களுக்கும் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். தனக்கு எதிர்த்தளத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அவங்கள கூட எதிரியா பார்க்க மாட்டாரு. ஒரு முறை, அதாவது நெஞ்சில் இருக்கக்கூடிய மாஞ்சா சோரை நான் அப்படியே எடுத்துருவேன் அப்படின்னு நகராட்சி தேர்தல் அப்ப காங்கிரஸ் தலைவர், அப்போதைய தலைவர் திரு NV நடராஜன் மிரட்டல் தொனியில அட்டாக் பண்றாரு. அதுக்கு காங்கிரஸ்காரராக இருந்தாலும் தமிழ் உணர்வால இந்திய ஆதிக்க எதிர்ப்புல முன்னின்றவர் தான் NV நடராஜன். அவரை இந்திய ஆதிக்க எதிர்ப்பு கூட்டத்துக்கு வரவழைத்த தலைவர் பிறகு தன்னுடைய அன்பால நடராஜன் அவர்களை தன்னுடைய பார்ட்டியிலேயே சேர்த்துக்கிட்டாரு திமுகவில். அதுக்கப்புறம் திமுகவுடைய தூண்கள்ல மிக முக்கியமான ஒருவராகவும் NV நடராஜன் அவர்கள் மாறினாரு. அவரை நயமாக தன்னுடைய பார்ட்டிக்குள்ளார் கொண்டு வந்து எதிர்த்தாருன்னா விரோதம் பார்க்காம இங்க ஒரு தூணா மாற்றியது முன்னாள் முதலமைச்சரான பேரறிஞர் அண்ணா அவர்கள். அண்ணாவை மறந்தா கட்சி பெயர்ல இருக்கக்கூடிய அண்ணாவும் காணாமல் போய்விடுவார், இல்லையா வேற இடத்துக்கு இடம் மாறிடுவார். கட்சியுடைய எதிர்காலமும் கேள்விக்குறியாகிடும். ஸோ அண்ணாவை எடப்பாடி அவர்களுக்கு நினைவூட்டுறோம். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளை காண நம்முடைய உங்கள் சகோ சேத்தாளங்கவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கோங்க. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.